நேரத்திலே கர்த்தருடைய நன்மையை நாம் எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். எனக்கு கர்த்தர் நன்மை செய்யவில்லை என்று நாம் சொல்வோமையாகில் நாம் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து காலை தியானத்துக்காக மார்க்கு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 10:27. இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன் வாயை திறந்து சொல்கின்ற ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட். மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இந்த வசனம் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு உண்மையா இருக்கிறது, நம்முடைய சூழ்நிலைகளில் எவ்வளவு உண்மையா இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் நம்மால் கூடாது என்கிறது உண்மை. மனுஷன் சர்வ வல்லவன் அல்ல, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் அல்ல. மனித சக்தி என்கிறது ஒரு எல்லைக்குட்பட்ட சக்தி, வரம்புகளுக்குட்பட்ட சக்தி. மனிதனால் முடியாத காரியங்களும் உண்டு. அநேக நேரங்களில் அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் பதவியை கொண்டு எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் முடியல. பதவி பறிபோன உடனே சிதம்பரம் ஜெயிலுக்கு போயிட்டார் நிதி அமைச்சர். ஜாமீனுக்கு அவர் அலைஞ்ச பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பதவியில் இருக்கும்போதே அம்மா ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பதவியை கொண்டு எல்லாம் செய்யணும்னு நினைச்சா அது முடியாது. பணத்தை கொண்டு எல்லாம் செய்யணும்னு நினைச்சாலும் அதுவும் முடியாது. சமீபத்தில் இங்கே நம்ம ஆந்திராவில் காலாஸ்திரின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஃபேமஸான ஒரு கோயில் இருக்கு. அந்த காலாஸ்திரி கோயிலுக்கு தன்னுடைய 15,000 கோடி சொத்தை ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறான். 15,000 கோடி சொத்து கோயிலுக்கு எழுதி வச்சுட்டான். எழுதி வச்சுட்டு அவன் சாவல, உயிரோடு தான் இருக்கிறான். 15,000 கோடி சொத்து எழுதி வச்சுட்டு தினந்தோறும் பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு ஒரு பொருத்தனையோடு அவன் தினந்தோறும் பிச்சை எடுத்து சாப்பிட்றான். ஒரு நாள் எல்லாரும் போய் பேட்டி எடுக்கிறாங்க. ஏங்க நீங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், 15,000 கோடி சொத்துக்கு சொந்தக்காரர், நீங்க எதுக்கு அதை கோயிலுக்கு எழுதி வச்சு இப்படி பிச்சை எடுத்துனுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவன் அதுக்கு சொன்னானா, என் மனம் தேடுகிற நிம்மதியை தேடி நான் போறேன். கோயிலுக்கு 15,000 கோடி சொத்து எழுதி வச்சா அது நிமித்தம் எனக்கு நிம்மதி வரும்னு நினைச்சேன், வரல. பிச்சைக்காரனை பார்த்து நான், பிச்சைக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, தினந்தோறும் பிச்சை எடுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு நான் கவலைன்னு நினைச்சு பிச்சை எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தேன். ஆனா பிச்சை எடுத்து சாப்பிட்றப்போ எனக்கு நிம்மதி இல்லை. அப்போ ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும், மனிதனுடைய எந்த முயற்சியும் அவனுக்கு உள்ளார்ந்த நிறைவை கொடுக்க முடியாது. பணத்தாலேயோ பொருளாலேயோ அல்லது பதவியாலேயோ செல்வத்தாலேயோ செல்வாக்காலேயோ. இப்போ யோசித்து பாருங்க, எத்தனை கோடிகளை கொட்டினாலும் போகிற உயிரை நிறுத்த வைக்க முடியாது. கடந்து போன ஒரு வினாடியை பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. அப்படி என்று சொன்னால் மனிதனுடைய சக்தி ஒரு எல்லைக்குட்பட்ட சக்தி. அநேக தருணங்களில் நம்முடைய வாழ்க்கையில் முடியவில்லை என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் பேரில் இருளின் ராஜ்யம் பலவிதமான தாக்குதல்களை நடத்துகிறது. அந்த பலவிதமான தாக்குதல்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். என்னால் முடியவில்லை என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஆனா இயேசு சொல்றாரு, மனுஷனால் முடியாத காரியம் இருக்குதுதான், அது உண்மைதான். உங்களால முடியாத காரியங்கள் இருக்குது, உண்மை. ஆனா என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட அதுதான் சொல்றார். இன்னைக்கு நீங்க குழப்பமுற்று வந்திருக்கலாம், இன்னைக்கு நீங்க சஞ்சலத்தோடு வந்திருக்கலாம். காரியங்கள் எங்களால முடியலையே, எங்களால சரி செய்ய முடியலையே, எங்களால குணமாக்க முடியலையே, நாங்க தோற்று போயிருக்கிறோமே இந்த காரியத்தோடு அப்படின்ற ஒரு சூழ்நிலையோடு நீங்க வந்திருக்கலாம். கவலையப்படாதீங்க. உங்களால முடியலன்றது முடிவு இல்லை, கர்த்தர் அதை முடிப்பார் என்கிறது சத்தியம். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு சொல்றார், உங்களால முடியல அப்படின்னு நீங்க சோர்ந்துடாதீங்க. உங்களால முடியாம போலாம், உங்களுடையது சர்வ வல்லமை அல்ல.
உங்களது ஒரு சாமானிய வல்லமை, சாதாரண வல்லமை, இதனால் முடியாம போலாம். ஆனா கர்த்தரால் முடியாதது எதுவுமே கிடையாது. உங்கள் உள்ளத்துக்குள்ளே நம்பிக்கை பெருகட்டும், உங்கள் இருதயத்துக்குள்ளே இன்னைக்கு நம்பிக்கை உண்டாகட்டும். ஆவியானவர் அதுதான் சொல்றாரு. என் வாழ்க்கை மாறவே மாறாது, என்னால வாழவே முடியாது, இவங்களை திருத்தவே முடியாது, இவங்களாம் மாறவே மாட்டாங்க, இவங்களாம் வளரவே மாட்டாங்க, இவங்களாம் நல்லாவே இருக்க முடியாது, இவங்களாம் ஒரு வீட்டை வாசலை கட்ட முடியாது, இப்படியே தான் தோல்வியில கிடக்கணும், இப்படியே தான் கிடக்கணும் அப்படின்ற ஒரு வரையறை யாருக்குமே கர்த்தர் சொல்லலை. நீ நம்பினால் வாழ்வு பெறுவே, நீ நம்பினா உன் வாழ்க்கை மாறும், நீ விசுவாசித்த உலகத்தை ஜெயிப்ப, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ ஏன் என்று சொன்னால், விசுவாசியாதவன் தன்னுடைய வல்லமையை சார்ந்து நிற்கிறான், அவனால் முடியாதது இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும்னா ஏன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னா, விசுவாசிக்கிறவன் தன் தேவனை சார்ந்திருக்கிறான். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே இதற்கு ஒரு சில சரித்திர சான்றுகள், தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஒரு சில முக்கியமான சரித்திர சான்றுகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஆதியாகமம் 17:17 நேராக திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 17:17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு இடைப்படுகிறார். இது மனுஷரால் கூடாததுதான், இது மனுஷரால் கூடாததுதான். 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராளுடைய கர்ப்பம் கனி கொடுக்குமோ? ஒரு கேள்வி. கர்த்தர் சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு? உனக்கு நான் குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லி. ஆனா ஒரு கேள்வி, கர்த்தர் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, சூழ்நிலை எதிரா இருக்குது. 100% சூழ்நிலை ஆப்போசிட். அவன் என்ன கேட்குறான்? 100 வயதா இருக்கிற எனக்கு குழந்தை பிறக்க முடியுமா? ஏன்னா 100 வயதுல ஒருவர் எப்படி இருப்பார்? தன்னுடைய முறுக்கெல்லாம் கழண்டு, தன்னுடைய எலும்புகள்லாம் ஆட்டம் கொடுத்து, தன்னுடைய நரம்புகள் எல்லாம் தளர்ந்து, தன்னுடைய தோலெல்லாம் சுருங்கி கூன் விழுந்து போய், கண்ணமெல்லாம் ஒட்டி போய், தலை நரைத்து, தாடி நரைத்து, மீசை நரைத்து, பார்க்கவே பரிதாபமா பழுத்த பழமா இருப்பாங்க 100 வயசுல. 100 வயசுல ஒருவேளை 100 வயசுல நீங்க எப்படி இருக்க விரும்புறீங்க, எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புனா, இப்பதான் ஃபேஸ் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஃபேஸ் ஆப்ல போயிட்டு போட்டு பாருங்க, வயசானா உங்களுக்கு எப்படி இருக்கும், 100 வயசுல நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு இப்பயே காட்டுது. 100 வயசுல நான் போட்டு பார்த்தேன், 100 வயசுல எப்படி அம்மாட்ட காமிச்சேம்மா, இது யார் பார்த்து சொல்லுமான்னு. அவங்களுக்கு தெரியல, ஏதோ தாத்தா அப்படின்றாங்க. 100 வயசுல மூஞ்செல்லாம் சுருங்கி போய் என்னாலே பார்க்க முடியல. எதுக்காக நான் அதை பார்த்தேன் அப்படின்னா, 100 வயசுல ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பாரு? அவன் நகைச்சான் அப்படின்னா வேற என்ன செய்வான்? அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகி போய் ஒரு அப்படி இருக்க ஒரு தாத்தாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, எப்படி 100 வயசுல ஒரு மனுஷனுக்கு குழந்தை பிறக்கும்? இவர் தான் சிரிக்கிறார்னா இவருடைய மனைவியே சிரிக்கிறாங்க, இவருடைய மனைவியும் இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, எப்படி இது நடக்கும், எப்படி இது சாத்தியம்? 90 வயசா இருக்கிற பாட்டி எப்படி குழந்தை போய் எப்படி அவங்களுக்கு எப்படி பிறக்கும், எப்படி இது வாய்க்கும் அப்படின்னு கேட்டா, நடந்துச்சே. நடந்ததா இல்லைங்களா? நடந்தது. அப்போ என்ன சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் முடியாதவன், சாரால் முடியாதவங்க, வாய்ப்பே கிடையாது. மருத்துவத்தாலையும் சாத்தியம் கிடையாது, இயற்கையாலையும் சாத்தியம் கிடையாது, எதாலையும் சாத்தியம் கிடையாது. செயற்கையா டெஸ்ட் பேபி பண்ணலானாலும் இந்த அம்மாவுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போய்விட்டது. அப்ப அந்த மாத சுழற்சி நின்று போய்விட்டது. இதற்கு மேல் பிள்ளை பெற்றெடுக்கின்ற ஸ்லாக்கியம் வாய்ப்பே கிடையாது. ஆனா 100 வயசு தாத்தாவும் 90 வயசு பாட்டியும் ஈசாக்குன்ற குழந்தையை பெற்றெடுத்தாங்க. இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் கர்த்தரால் கூடும். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்கள் எவைகளை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
எவைகளை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இன்னைக்கு பலர் ஒரு நல்ல வேலையை வாங்கணும்னு பெறணும்னு விரும்புகிறாங்க, நல்ல வீடு வாசலை பெறணும்னு விரும்புகிறாங்க, நல்ல பேரை வாங்கணும்னு விரும்புகிறாங்க. பல காரியங்களை நீங்கள் பெறணும்னு விரும்புகிறீங்களா? சமாதானம், சந்தோஷம், உயர்வு, நிம்மதி, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா? இன்னைக்கு குடும்ப சூழ்நிலை பார்க்கும்போது இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது போல் இருக்குது. நான்லாம் நிம்மதியாக இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரி ஆள், இந்த ஆள் இப்படி இருந்தால் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? என் மனைவி இந்த மாதிரி ஆள், இவங்க இப்படி இருந்தால் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஏன்னாலாம் நிம்மதின்றதை என் வாழ்க்கையில் இல்லை, இப்படியே வாழ்ந்து சாக வேண்டியதுதான். அப்படி ஒரு முடிவுக்குலாம் நீங்கள் வர தேவையில்லை. கர்த்தர் பேசுகிறார் இன்னைக்கு. எதை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? பெற முடியாத அளவிற்கு எதிர்மறையாய் சூழ்நிலை நிற்கிறதா? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பெற விரும்புகிறதை கர்த்தர் உங்களை பெற செய்வார். சாதகம் இல்லாத சமயத்திலும் வாய்ப்பு இல்லாத நேரத்திலும் கர்த்தர் பெற செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாமும் சாராலும் குழந்தை பெற வைத்தது தேவன் என்று சொன்னால் உங்களையும் கர்த்தர் பெற செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. மாத்திரமல்ல, தவிர்க்க முடியாத மற்றொரு சரித்திர சான்று 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்தில்? எந்த தேசத்தில்? 1ஆம் வாக்கியத்தை வாசிங்களேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அந்த தேசத்தில் என்ன இருக்குதுங்க? பஞ்சம் இருக்குது. பஞ்ச தேசத்தில் பஞ்சம்னா எப்போ அந்த நாளில் பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, மழை பெய்யல்னா, மழை பொய்த்து போயிடுச்சுன்னா, ஏன்னா அக்ரிகல்ச்சர் சொசைட்டி, விவசாய சமுதாயம், வேற வழியே கிடையாது. எல்லாருமே என்னதான் பண்ணணும்? விவசாயம் தான் பண்ணணும். அப்போ உண்டாய் கம்பெனியும் இல்லை, அப்போ இன்னைக்கு இருக்கிற தனியார் நிறுவனங்கள் இல்லை, இன்னைக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, இன்னைக்கு இருக்கிற வேற எந்த அலுவலகங்களும் இல்லை. எல்லாமே ஒன்று விவசாயம் பண்ணணும், இல்லை வேட்டையாடணும். வேட்டையாடி சாப்பிடணும், அப்படின்னா விவசாயம் பண்ணி சாப்பிடணும், அப்படின்னா எவனா ஏமாற்றி சாப்பிடணும். வேற வழி கிடையாது. இந்த 3 வழி தான் இருந்துச்சு. அப்போ விவசாயத்துக்கு மக்கள் பெரிதும் நம்பி இருந்தது வானத்து மழை. இந்த வானத்து மழையை தான் மக்கள் பெருசா நம்பி இருந்தாங்க. இன்னைக்கு கூட நம்முடைய சமுதாயத்தில் வான மழை பொய்த்து போயிடுச்சுன்னா நிலத்தடி நீர் தானா குறைஞ்சி போகுது. எவ்வளோ நாள் தான் உறிஞ்சுவாங்க? உறிஞ்சி 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 பூமியினுடைய ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி பயிர் செய்யற, அப்புறம் அதுவும் உள்ள போயிடுது, காலியா போயிடுது. அப்போ பஞ்சம் அப்படின்னா அதுக்கு காரணம் தண்ணி இல்லை, விவசாயம் பொய்த்து போயிடுச்சு, அதுதான் காரணம். மழை பெய்யல, பஞ்சம் வந்துருச்சு தேசத்துல, குடிக்க கூட தண்ணி இல்லை. ஆனா கர்த்தர் ஈசாக்குக்கு சொல்றார், ஈசாக்கும் தன்னுடைய விதையை அவன் விதைக்கிறான். இதுவே ஒரு பெரிய சவால் தான். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான், எல்லாம் கேட்கறதுக்கு ஸ்வீட்டா தான் இருக்குது. ஆனா அவன் வைத்திருந்த விதை அவனுடைய ஆகாரம். பஞ்ச தேசத்துல இருக்கிறத வச்சு பஞ்சம் தர வரைக்கும் சாப்பிட்டு என்ன பண்ணோம்? காலத்தை ஓட்டணும். எதையும் நம்பி விதை விதைக்க முடியாது. இந்த விதை வளருகிறதற்கு எந்த விதமான தண்ணீர் ஆதாரமும் நீர் ஆதாரமும் கிடையாது. அப்படின்னா போடுற விதை அது முளைக்காம போவோம், அது செத்து போகும், ஒண்ணும் இல்லாம தான் போகும். எதுக்கு இந்த விதையை வேஸ்ட் பண்ணுவானே? இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமா சாப்பிட்டு. நீங்க சமீபத்தில் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல, இந்த ஈரான்ல இந்த சுரங்கம் தோன்றவங்க இருக்காங்க இல்லைங்களா, சுரங்கம் தோன்றவங்க பணியாளர்கள் சுரங்க பணியை போயிட்டு ஆய்வு செய்ய போய்க்கிறாங்க. சுரங்க பணியாளர் சுரங்கத்தை ஆய்வு, அதுல ஒருத்தர் வழி தப்பி போயிட்டார். சுரங்க பாதையில பூமியிலே வழி தப்பி போயிட்டார். அப்ப வழி தப்பி போனவங்கள ரெஸ்கியூ டீம் இருப்பாங்க, போய் தேட போவாங்க. நல்லவேளை நம்முடைய இந்திய அரசாங்கம் தேட போயிருந்தா செத்துட்டு இருப்பான். ஆனா தேட வந்து அவங்க அந்த நாட்டு அரசாங்கம் தேடுறாங்க 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 தேடுறாங்க, ஒவ்வொரு நாளும் தேடுறாங்க. ஏறக்குறைய 3 நாள் இல்லை, 4 நாள் இல்லை, ஏறக்குறைய ஒரு 18-19 நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் உயிரோடு. அவன் எப்படிதான் உயிர் வாழ்ந்தான் அப்படின்னா, அவன் சிறுநீரை அவனே குடிச்சிருக்கிறான்.
மட்டும் இல்ல, வழிக்கு எடுத்துன்னு போன நம்பர் 4 சப்பாத்தி கொஞ்சம் 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 கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறான். அந்த சப்பாத்தியை 4 சப்பாத்தி 18 நாளா சாப்பிட்டுக்கிறான். நம்ம 4 சப்பாத்தி ஒரு வேளையில சாப்பிட்டுருவோம். 18 நாளா சாப்பிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருக்கிறோம். அது போல இந்த 4 சப்பாத்தி போல ஈசா கையில் இருக்கிறது கொஞ்சம் தானியம். இந்த தானியத்தை விதைன்னு சொல்லலாம், இந்த தானியத்தை சாப்பாடுன்னு சொல்லலாம். நம்ம சொல்றது புரியுதுங்களா? தானியம் சாப்பிடவும் செய்யலாம், தானியத்தை விதைக்கவும் செய்யலாம். ஒரு சவால், தேசம் பஞ்ச தேசம், மழை இல்லை, விவசாயம் பொய்த்து போயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இதை விதைக்கிறது வேஸ்ட், விதைச்சா பலன் வராது. ஆனா இது நமக்கு சாப்பிட்டா பசி ஆறும். அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பலன் வராது. ஆகவே நம்ம என்ன பண்ண தேவையில்ல, விதைக்கு தேவையில்ல. ஏன் பலன் வராது? தண்ணி இல்லை, மழை இல்லை. ஆனா ஈசாக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்க. பஞ்ச தேசம்தான், ஆனா அவன் நம்பிக்கையோடு துணிஞ்சு விசுவாசத்தோட விதைய தூவுறான், தன்னுடைய வயல்ல விதைய தூவுறான். பலன் வராது, ஆமா. அப்போ எல்லாருக்கும் பஞ்சம், மழை இல்லை. ஆனாலும் இவன் விசுவாசத்தோடு விதைய அந்த தேசத்துல விதைக்கிறான். விதைக்கும் போது மனைவி ரெபேக்கா என்ன சொல்லியிருப்பா? என்ன சொல்லியிருப்பாளா? எதனா சொல்லதானே மனைவி. இன்னும் இங்க இருக்கிற ஒரு சில முக்காவாசி பேர் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனா நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். எதனா சொல்லதான் மனைவி. இந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? ஏங்க இருக்கிற நெல்லை ஏங்க வேஸ்ட் பண்றீங்க? இதை நம்ம அரிசியாக்கி என்ன பண்ணலாம், சாப்பிடலாம், தோசை ஊற்றலாம், மாவு அரைச்சா இட்லி ஊற்றலாம். எதுக்கு இது, எதுக்கு வேஸ்ட் பண்ற? அமைதியாரு. ஊரெல்லாம் பஞ்சம், ஆனா நமக்கு பஞ்சம் வராது. எவன் விதைச்சாலும் வளரல, ஆனா நான் விதைச்சா வளரும். ஏன்னா உன்னை ஆசிர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசிர்வதிப்பேன் கர்த்தர் எங்க அப்பா கூட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். விசுவாசத்தோடு விதைக்கிறான். வளர்ந்துருக்குமா? வளர்ந்துருக்காதா? வளர்ந்துச்சு அப்படின்றது மட்டும் இல்ல. 12ஆம் வசனம் சொல்லுது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். மனுஷனால் கூடாதுதான், தேவனால் கூடும். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஈசாக்கு விதைக்கிறான், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன். அப்ப 100 மடங்கு பலன் வேணும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு ஆழமான விசுவாசம் வேணும். நடக்க முடியாத நேரத்திலையும் நடக்கும். அப்போ ஈசாக்கு விதைக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறார்? அவனை ஆசீர்வதிக்கிறார். நீங்க இந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் ஒரு நாளும் சோம்பேறிகளை ஆசீர்வதிக்கிறது இல்லை. மறுவார்த்தையில் சொல்ற, சோம்பேறிகள் கல்வாரியின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம் ஒரு செயலை செய்யும் போதுதான் கர்த்தர் அதன் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார், ஐயா நான் ஒரு நாள் தலை மேல தூக்கி சுத்தினேன், ஆப்பம் சுட்டு, தேங்காய் பாலும் ஆப்பமும் சுட்டு தலை மேல வச்சுன்னு தெருவா சுத்தினேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு அந்த வேலையில என்ன ஆசீர்வதிச்சு இன்னைக்கு எனக்கு கீழே ஒரு 20 பேர் வேலை செய்யற மாதிரி கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. எல்லாரையும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுங்க, கர்த்தர் சும்மாவே அப்படியே வானத்தை திறந்து அப்படியே தப்பு 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 தப்புன்னு கூட்டு வரலாம்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் நம்முடைய செயல்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பார். நாம் முயற்சிக்கணும், நாம் பிரயாசப்படணும். அப்போதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிலே விளங்கும். அதன் திறவுகோல். அப்ப நம்ம செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை நம்பி விசுவாசத்தோட, பஞ்ச தேசம் என்றாலும் வாய்ப்பே இல்லை என்றாலும் நடக்கவே நடக்காது என்று சொன்னாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. 100% விசுவாசத்தோடு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான். அப்ப இது மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனாலே கூடும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, முற்பிதாவாகிய யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 32:10 வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. என்ன சொல்றாரு யாக்கோபு? நீர் எனக்கு காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும், அதாவது உண்மைக்கும்,
ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மைன்னு சொன்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? ஃபெய்த்ஃபுல்னஸ், நாட் அபவுட் ஃபேக்ட். உண்மை தான் சொல்றேன், அதை பத்தி சொல்ல. உண்மையா இருத்தல், ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையா இருத்தல். அப்ப இவன் என்ன சொல்றான் யாக்கோபு? கர்த்தாவே, நீர் எனக்கு உண்மையா இருக்கிறதற்கும் நீர் எனக்கு தயை செய்கிறதற்கும் நான் தகுதியானவனே இல்லை. ஏன்னா நான் ஒரு திருடன், நான் ஒரு எத்தை. யாக்கோபுனா குதிகாலை பிடித்து இழுக்கிறவன். அப்படின்னா சகோதரன் முன்ன போறான்னு சொந்த சகோதரன் காலை பிடிச்சுக்கினே இழுத்துக்கினே பிறந்தானா அம்மா வயிற்றுல இருந்து. அப்போ அவன் ஒரு திருடன், எத்தன், பிடித்து இழுக்கிறவன், வஞ்சகன், நய வஞ்சகன், வேஷம் போட்டு ஏமாத்துறவன். ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு தயவு செய்ய நான் தகுதியே கிடையாது. அதே போல நீர் எனக்கு உண்மையா இருக்க நான் தகுதியே கிடையாது. அவன் எப்படி அவன் உணர்றான் பாருங்க. நீர் எனக்கு உண்மையா இருக்க நான் உங்களுக்கு உண்மையா இல்லை, நான் தகுதியே இல்லாதவன். ஆனா நீர் எனக்கு காண்பித்த தயவு எவ்வளவு பெரியது, அதுக்கு நான் தகுதியே இல்லை. உங்களுடைய எந்த தகுதியும் அழுக்கான கந்தை, உங்களுடைய எந்த நீதியின் செயலும் அழுக்கான கந்தை. சரி, தகுதியே இல்லை. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இந்த யோர்தானை நான் கடந்து போகும்போது என் கையில் ஒரே ஒரு கோல். இந்த யோர்தானை நான் கடந்து போனேன். எப்போ கடந்து போனேன்? அவர் என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் என்னை அனுப்பினார்கள். அவர்கள் அனுப்பின போது நான் கோலும் கையுமா தான் என்ன பண்ணேன்? எல்லாரும் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் ஆராமில் இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்வேலினுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். கவனியுங்கள், இங்க யாக்கோபு ஒரு பயணத்தை செய்கிறார். பெயர்செபாவின் வனாந்தரத்திலிருந்து அவன் பதான் ஆராமுக்கு போறான். இந்த பெயர்செபாவுக்கும் பதான் ஆராமுக்கும் ஏறக்குறைய 600 மைல் தூரம்னு சொல்றாங்க. இஸ்ரவேலுடைய அந்த மேப்ல பார்த்தா ஏறக்குறைய 600 மைல் தூரம் இந்த பெயர்செபாவுக்கும் பதான் ஆராமுக்கும். மைல் அப்படின்றதுக்கும் கிலோமீட்டர் அப்படின்றதுக்கும் வித்தியாசம். கிலோமீட்டரை விட மைல் தான் ஜாஸ்தி, மைல் கணக்கு. அப்போ அத்தனை மைல் இவர் நடந்து போறாரு. அப்பா அமிச்சிட்டாரு. கையில ஒரே ஒரு கோல், ஒரு உதவிக்காக ஒரு கோல். இந்த ஒரே ஒரு கோலோடு தான் இவர் என்ன செய்யறாரு? புறப்பட்டு போறார். இந்த ஒரே ஒரு கோலோடு தான் அவர் புறப்பட்டு போறார். அப்படி புறப்பட்டு போகும்போது தன்னுடைய அப்பாவை விட்டுட்டு, அம்மாவை விட்டுட்டு, வீடு வாசலை விட்டுட்டு, எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரே ஒரு கோலை கையில பிடிச்சுக்கின்னு ஒரு பைத்தியகாரம் போறத போல அவர் அந்த வனாந்தரத்தை உருவ நடந்து போறார். அதை நினைக்கிறாரு. இப்போ நான் ஒரே ஒரு கோலோடு என்ன செஞ்சேன்? கடந்து போனேன். இப்போ படிங்க. இப்போ ஆதியாகமம் 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. அப்ப கர்த்தர் நம்மோடு சொல்றாரு, கோலும் கையுமா போனவன் 2 பரிவாரமா மாற முடியுமா? பரிவாரம்னா ஒருத்தர் அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறாரு. பரிவாரம்னா 2 பரிவாரம்னா 2 பொண்டாட்டியா? எப்படி 2 பரிவாரம்னா 2 பொண்டாட்டியா? எனக்கு அதை படிச்சு கேட்டவொன்னு ஒரே சிரிப்பாயிடுச்சு. 2 பொண்டாட்டினா 2 பரிவாரன்றது 2 பொண்டாட்டி தானா? அதோடு இல்லையே, சில்பாலும் பில்காலும் 4 பொண்டாட்டியாச்சே. யாக்கோபுக்கு எத்தனை பொண்டாட்டி? 4 பொண்டாட்டி. அப்ப 4 பொண்டாட்டி அப்படின்னா 4 பரிவாரம் தானே சொல்லியிருக்கணும், 2 பரிவாரம் தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பரிவாரம்னா என்ன அப்படின்னு நான் ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணேன். பரிவாரம்னா என்ன சொல்றதுன்னா, பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். பரினா என்னங்க?
குதிரை. அப்படின்னா ஒரு ராஜா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பரிவாரம் இருக்கும். ஒரு ராஜாவுக்கு ஒரு குதிரை படை இருக்கும். ஏதாவது அவன் ஒரு ஆளை கனப்படுத்த விரும்புறான், ராஜா ஒரு ஆளை கனப்படுத்த விரும்புறான் அப்படின்னா அந்த பரிவாரம், அந்த குதிரை படை, அந்த குதிரை படையில் இருக்கிற தேறின அந்த குதிரைகள் மேல பொக்கிஷங்களை ஏற்றி கொண்டு ராஜா யாரை கனப்படுத்தணும்னு விரும்புறாரோ அவங்கள போயிட்டு அந்த பொக்கிஷங்கள்லாம் இறக்கி வச்சு கனப்படுத்துவார். யாக்கோப் ராஜாவுக்கே ஒரு பரிவாரம் தான் இருக்கும். ஆனா யாக்கோபுக்கு 2 பரிவாரம், 2 குதிரை படை மேல எண்ணி முடியாத செல்வங்களை ஏற்றி கொண்டு வரான். அப்ப அவன் யோசிக்கிறான், ராஜாவுக்கே ஒரு பரிவாரம் தான் இருக்கும், ஆனா எனக்கு கர்த்தர் 2 பரிவாரம் கொடுத்திருக்கிறாரு. நான் நினைச்சு பார்க்கிறேன், இதே யோர்தான்ல நான் போகும்போது வெறும் கோலும் தடியோடும் போனேன், ஆனா திரும்பி வரேன் அதே இடத்துல நிக்கிறேன், எனக்கு 2 பரிவாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநேக நேரங்கள் நீங்க கூட உணர்ந்திருப்பீங்க, எந்த ரோட்ல நீங்க பசியோடு தாகத்தோடு நடந்தே போனீங்களோ, பரதேசி மாதிரி போனீங்களோ, அதே ரோட்ல நீங்க நல்ல நிலைமைக்கு போகும்போது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த மனசு யோசிக்கும்ல, இதே ரோட்ல எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு நின்ன நாள் உண்டு, ஆனா இன்னைக்கு இதே ரோட்ல கர்த்தர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு. அது நம்ம நினைப்போம்ல. யாக்கோபு அதை நினைக்கிறாரு. நினைக்கும் போது சொல்றாரு, என் தகுதி ஒண்ணும் இல்லை, நான் பாத்திரம் இல்லை, உம்முடைய தயவும் உம்முடைய உண்மையுள்ள தனமும். இப்ப இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, பரதேசியா போனவன அதிபதியா மாத்த மனுஷனால முடியாது, கர்த்தரால முடியும். இன்னைக்கு உங்களுக்கு கூட சொல்றேன், உங்களுடைய சிறுமையை மாற்ற, எளிமையை மாற்ற, ஏழ்மையை மாற்ற யாராலையும் முடியாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தரால முடியும். இந்த காலை நேரத்தில் பெற்றெடுக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்ன ஆபிரகாமுக்கு பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார் என்றால், பஞ்ச தேசத்தில் விதைக்கவே வழி இல்லை என்ற இடத்தில் 100 மடங்கு அறுவடையை கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருப்பார் என்றால், பரதேசியாய் போனவனுக்கு 2 பரிவாரங்களை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பெற வேண்டியதை கர்த்தர் உங்களை பெற செய்வார். நீங்கள் விதைக்கிறது, உங்கள் முயற்சிகள் 100 மடங்கு வாய்க்கும். பரதேசியாய் இருந்த நாட்கள் போய் பரிவாரங்களோடு நிற்கிற நாட்கள் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல அற்புதங்களை செய்தார். எல்லா அற்புதங்களையும் விவரிக்க நேரம் இல்லை என்றாலும், அற்புதத்துக்கெல்லாம் தலையாய அற்புதமாயிருக்கிற யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நாம் திருப்பி கொள்ளலாம். யோவான் 11:39 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். அதுதானே உண்மை. இயேசு எத்தனையோ அற்புதங்களை செஞ்சார், ஆனா இது ஒரு அற்புதத்தின் உச்சகட்டம்னு சொல்லலாம். லாசரு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தா, அவனுக்கு 2 சகோதரிகள் இருந்தாங்க. இந்த குடும்பம் இயேசுவுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஃபேமிலி, நெருக்கமான குடும்பம். இவன் வியாதிப்பட்டு செத்து போயிட்டான் சின்ன வயசுல சகோதரன். அப்ப இயேசு கிறிஸ்து வியாதியா இருக்கிறான் லாசர்னு கேள்விப்பட்டப்போ வந்திருக்கலாம், வரல. வேணுன்னு 4 நாள் லேட்டா போறார். லேட்டா போனா இவனை எடுத்துட்டு போய் குழியில வச்சு, கல்லறையில வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. கல்லை புரட்டி வச்சுட்டாங்க. கல்லறையில் ஒரு சின்ன கோகை மாதிரி குடஞ்சி அது உள்ள பெட்டி எடுத்துட்டு போய் வச்சுட்டு கல்லை புரட்டி வச்சுட்டாங்க வாசல்ல. இப்ப 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆனா என்ன பண்ணோம்? நாத்தம் அடிக்கும். அதுதான் உண்மை. சகோதரி சொல்றா நாத்தம் அடிக்கும் அப்படின்னு. கர்த்தர் சொல்றார், கல்லை புரட்டி போடுங்கள். புரட்டி போட்ட பிறகு என்ன நடக்குது வாசிங்களேன். இயேசு அவளை நோக்கி, 43ஆம் வசனம்.
இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகி யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள். அல்லேலூயா. வசனத்தை கவனிங்க. நாருமேன்னு சொன்னா சகோதரி உண்மைதான் சொன்னா, பொய் சொல்ல. நாருமேன்னு சொன்னா சகோதரி, ஆனா அந்த நாத்தத்தை கர்த்தர் உயிரோடு எழுப்பி மீண்டும் ஒரு மனிதனாய் நிறுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மோடு கூட சொல்றார், செத்து போன நிலை என்றால் முடிவுக்கு வந்துவிட்ட நிலை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சியா, அவ்வளவுதான் அப்படி நம்ம நீங்க இருக்கலாம். முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்ற ஸ்டேட்டஸா, இல்ல நாற்றம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையா, நாற்றம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலையா? அநேகர் பார்த்து சொல்றாங்க, ஐயோ அது நாத்தம் அப்படின்னு. கவலைப்படாதீங்க, கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. செத்து போனதை அவரால் உயிர்ப்பிக்க முடியும். உங்கள் சமாதானத்தை உயிர்ப்பிக்க முடியும், உங்கள் சந்தோஷத்தை உயிர்ப்பிக்க முடியும், உங்கள் அவநம்பிக்கையை மாற்ற முடியும். இன்றைக்கு ஒரு விசுவாசத்துக்குள்ளே வாங்க. என்னால் கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. உணர்ந்த வண்ணமாய் நாம் அனைவரும் நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். உம்முடைய வசனம் எங்களுக்கு மதுரமானது. நாங்கள் தியானிக்கும் போது அனல் மூண்டது என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் இன்றைக்கு தியானிக்கும் போது எங்களுக்குள்ளே ஒரு அனல் மூழுகிறது. எங்களால் முடியாத காரியங்கள் உண்டு, ஆனால் எங்கள் தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனுக்கு அசாத்தியம் என்று ஒன்றும் இல்லை. கர்த்தாவே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாரெல்லாம் என் வாழ்விலே முடியவில்லை, ஆகவில்லை, நடக்கவில்லை என்று வந்திருக்கிறார்களோ, தேவனே, தேவகுமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் சர்வ வல்லவர் என்கிறதை நிரூபிப்பீராக. ஆபிரகாம் 100 வயதில் பிள்ளை பெற்றிருக்க முடியுமா? பஞ்சதேசத்தில் 100 மடங்கு அறுவடை பார்க்க முடியுமா? பரதேசி பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாய் மாற முடியுமா? மரித்து 4 நாட்களான மனிதன் உயிரோடு திரும்ப வர முடியுமா? அவைகள் முடியும் என்று சொன்னால் என் வாழ்விலும் நான் திகைத்த காரியங்கள் முடியும். என் வாழ்விலும் கர்த்தாவை சவால்கள் சாதனைகளாய் மாறும். என் வாழ்விலும் ஒரு அற்புதம் நடக்கும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, யாரெல்லாம் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறார்களோ, முடியவில்லை என்று சொல்லி யாரெல்லாம் இன்றைக்கு கலங்கி இருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்வீராக. மகிமையும் கனத்தையும் புகழையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் அனைவரும்